பையிட சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம். திருப்பி திருப்பி இதே கொஷின்ஸுகளை நிறைய கேட்குறீங்க. நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு இந்த பையில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இருக்குது பாருங்கள், பை டொமைன் உண்டு, பை டொமைன் ஆப்ஷன் உண்டு. ஸோ இது வந்து சிலர் யோசிப்பீங்க, இது என்னத்துக்கு எங்களுக்கு, நாங்கள் டொமைனை வாங்கி என்ன செய்ய போகிறோம்ண்டு. பட் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த பைட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வழியை கண்டுபிடிச்சி செய்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு தெரியும், நீங்கள் ஒரு வெப்சைட் வாங்குறதா இருந்தால் கோடேடி அப்படி இதில் போய் வாங்குவீங்க. அதில் போயிட்டு சாம்பிளுக்கு கூகுள் அடிங்க. கூகுள் அடித்து google.comன்றது நார்மலாக போயிட்டு, இப்போ google.in, google.lk இப்படி எல்லாம் வெப்சைட்டுகள் எல்லாமே எடுக்கவே இல்லாது. கூகுளோட வேர்ட்ஸை வச்சு கொண்டு ஒரு டொமைனை எடுக்கவே இல்லை. இப்போ பை வந்து எப்படி செய்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ .com யூஸ் பண்ணோம் தானே, அதுக்கு பதிலாக .py முடிகிற மாதிரி ஒரு டொமைன் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அந்த டொமைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களோட பேர், இப்போ எந்த பேர் வந்து கிரிப்டோகோபி என்றால் cryptogobi.pi என்ற ஒரு வெப்சைட். அதே மாதிரி google.pi என்ற ஒரு பேர். ஸோ இப்படி எல்லா பெரிய பெரிய பிஸ்னஸ்லையும் டொமைன் நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் வேணும்னாலும் ஒரு க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களோட பிஸ்னஸில் ஒரு டொமைனுக்கு ஒரு பேரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி எல்லா இதுவும் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறார்கள் எல்லாருமே இந்த டொமைனை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையை கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இப்போ கூகுள் கூட அவங்களுக்கு google.py என்ற டொமைனை வந்து வேறாக்களுக்கு கொடுக்காம தங்களுக்கு எடுக்கணும்னு விரும்பினாங்கன்னா அவங்களும் பையை வாங்கி அந்த பை மூலமாக தான் பேமெண்ட் செய்ய வேண்டி வரப்போகுது. ஸோ அப்போ அதனால் இந்த பையோட ப்ரைஸ் வந்து கூட போகுது. நார்மலாக நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதில் போனீங்கன்னா உங்களோட வாலெட் அட்ரஸ் கேட்கும். வாலெட் அட்ரஸை கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு சர்ச் பாக்ஸுக்குள்ளே அடித்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். என்ன டொமைன் வேணாலும் சர்ச் பண்ணலாம். அதில் பிட் பண்ணவும் போடலாம். ஏதாவது ஒரு புது டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா $10 நீங்கள் க்ரியேட் பண்ணி விடலாம். 6ஆம் மாதம் வரைக்கும் அது வந்து ஆப்ஷனில் இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு பிறகு அது உங்களுக்கு சொந்தமாகும். 6ஆம் மாதத்துக்குள்ளே வேறு யாரும், இப்போ நீங்கள் 10 பைக்கு பர்ச்சேஸ் பண்ண ரெடின்னா இன்னொரு ஆள் ஆப்ஷனில் 10, 20, 30 அப்படி கூட்டிகிட்டு போகும். கூட 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 அந்த பையை யார் கூட பை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த டொமைன் போய் சேரும். இதே மாதிரி தான் கூகுளோ, அமேசானோ, அலிபாபா, AliExpress, மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக் இப்படி எல்லாத்துலேயும் டொமைனை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. இப்போ நானும் வந்து க்ரியேட் பண்ணி விடலாம். எதையும் க்ரியேட் பண்ணி விடலாம். ஒரு 10 பை தான் நான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன், எனக்கு சொந்தமாகிற அந்த அதுவும் கொடுக்க தேவையில்லை. வேறு யாரும் வந்து அதை பிட் பண்ணிட்டாங்கண்டா, 20 பைக்கு பிட் பண்ணிட்டாங்கன்னா நான் அது கூட கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதனால் என்ன நன்மைன்னா, ஃப்யூச்சரில் இந்த பையை கொடுத்து டிரான்சாக்ஷன் செய்யக்குள்ள பையோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் மாதம் போகுது, 4, 5, 6ஆம் மாதம் வரைக்கும் இந்த டைம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 6ஆம் மாதம் வந்து பையோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் அவங்க ஒரு ஸ்டெப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி ஆன்லைன் பர்ச்சேசிங்குக்கு நிறைய விஷயங்கள் பையை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதால பையோட ப்ரைஸ் வந்து இன்னும் கூடும். ஸோ இன்னும் சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் கிரிப்டோகோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இதில் உங்களுக்கு சாம்பிள் கொண்டு காட்டுறேன் பாருங்கள். இது alibaba.py என்றது இந்த டொமைன் நேம். இது வந்து இன்னும் எக்ஸ்பயர்ட் ஆகிறதுக்கு 104 நாள் இருக்குது. இதில் போய்ட்டு நீங்களும் பிட் பண்ணலாம். இப்போதைக்கு இதில் பிட் பண்ணியிருக்கிறது 3010 பை கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஒரு ஆள். 3010 பை தான் இப்போதைக்கு மேக்ஸிமம். இன்னொரு ஆள் வந்து இதை விட கூடவும் பிட் பண்ணலாம். அதாவது இன்னொரு 3020, 3200, 3030 அப்படி எது கூட கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது அப்போ சொந்தமாக இருக்கும். யார் கூட இந்த கவுண்ட் டவுன் முடிகிறாண்டு கூடுதலாக பிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டொமைன் வந்து சொந்தமாகும். ஸோ இதில் வந்து என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டொமைனை வச்சு கொண்டே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு ஃபேமஸான கம்பெனியோட பேரில் ஒரு டொமைன் நாங்கள் சொந்தமாக வச்சுருக்கிறோம்னா அந்த டொமைனை அந்த கம்பெனி வந்து எங்கள்கிட்ட பிறகு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால் அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ alibaba.comன்றது ஒரு ஃபேமஸான பேர். alibaba.py என்றது அதே மாதிரி இன்னும் ஃபேமஸானது. அப்போ நாங்கள் இதில் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டொமைனை யூஸ் பண்ணோம்னா அலிபாபான்னு சர்ச் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பிஸ்னஸுக்குள்ளே இந்த நேமும் வந்து சேரப்போகுது. அப்போ இந்த பையும் வந்து அதுக்குள்ளே காட்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்களோட பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த பையில் இன்கம் எடுக்கிறத விட இந்த டொமைனை வச்சு கொண்டு இன்கம் எடுக்கிறதுக்குள்ள பெரிய இன்கம் வரும். அதனால் இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இந்த டொமைன் .py என்ற டொமைனில் வாரதில் தங்களோட கம்பெனிக்கு சொந்தமான பேர்கள்லாம்
பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த டொமைனை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது சம்மந்தமாக நான் முழுசாக உங்களுக்கு ஒரு வீடியோ பிறகு சொல்கிறேன். அதில் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்ற பை அப்டேட்டை பார்ப்போம். இந்த இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதாவது இமெயில் கன்ஃபர்மேஷன் பண்ணி உங்களோட மைக்ரேஷன் வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி வந்திருக்கும். அதை கொடுத்து நீங்கள் கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணக்குள்ளே உங்களோட வாலெட்டை கொடுப்பீங்க. ஓகே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 24 வேர்ட்ஸ் கேட்கும். அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதன் பிறகு உங்களோட மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த இருக்குது கோ பேக்குன்றதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கோ பேக்கை கொடுக்கக்குள்ள சம்டைம் திருப்பி 24 வேர்ட்ஸ் கேட்கும். அந்த 24 வேர்ட்ஸையும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து சில பேருக்கு லைவ் செக் திருப்பி வருது என்று சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படியே நாட்கள் என்ன செய்யுங்கன்னா திருப்பி உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷனை கொடுத்து கொள்ளுங்கள். ஐடி ப்ரூஃப் கேட்டால் ஐடி ப்ரூஃப் கேளுங்க. ஆனால் ஐடி ப்ரூஃப் இல்லாமல் தான் நேராக ஃபேஸ் லைவ் செக் வந்து கொண்டிருக்கு. அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயமாக செய்யுங்க. மற்றது வந்து கேஒய்சி பிரச்சனை இருக்கிறார்கள். கேஒய்சி வந்து நீங்கள் பெண்டிங்கில் இருக்குதுன்னா நீங்கள் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணி சரி செய்யுங்க. அடுத்தது வந்து மெயின் நெட் செக்லிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய இந்த இப்போ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓகே சப்மிட் பண்ணிங்கன்னா இது வரும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கேஒய்சி உங்களுக்கு கம்ப்ளீட்னா இது க்ரீனில் வரும். மெயின் நெட் அதாவது மைக்ரேட் டு மெயின் நெட்ன்றது இந்த கலரில் இருக்குதுன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த மைக்ரேஷன் அவங்க எப்போ சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் உங்களுக்கு இது மைக்ரேட் பண்ணி உங்களோட பேலன்ஸுக்குள்ளே அட் ஆகும். இதில் அன்வெரிஃபைட் பேலன்ஸ் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரபிள் பேலன்ஸ் எல்லாம் காணாமல் போனது வந்து இப்போ திருப்பி வந்து அட் ஆகிருக்குது. கன பேருக்கு இல்லாமல் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்க. அது திருப்பி வந்து அட் ஆகிருக்குது. பெரும்பாலும் எல்லாருக்கும் அட் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு அட் ஆகலை. அடுத்த இன்னொரு விஷயம், ஏன் இந்த கேஒய்சி மைக்ரேஷன் எல்லாம் லேட் ஆகுதுன்றதுக்கு ஒரு ரீசனை படி அவங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ பையில் வந்து மில்லியன் கணக்கான யூசர் இருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் வந்து பையில் வந்த கோயினை உடனடியாக இந்த பை கம்பெனி தருதுன்னு வைங்க. தந்தாங்கன்னா என்ன நடக்கும்ன்றது நீங்கள் வடிவ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 பை இருக்குன்னு வைங்க. உங்களுக்கு 1000 பை கோயின் இருக்குன்னா அந்த 1000 பை கோயினை உங்களுக்கு தந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உடனடியாக விற்பீங்க. ரைட். இந்த 1000 பை கோயின் மாதிரி 1,00,000 பேருக்கு 1000 பை கோயின் இருக்குது. 1000 பேருக்கும் பை கம்பெனி ஒரே நேரத்தில் கொடுத்தாங்கண்டா, சரி 1,00,000 பேருக்கும் கொடுத்தாங்கண்டா, அவ்வளோ பேரும் விற்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? இப்போ 1.5 கிட்ட இருக்கிற பையோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகி 0 பாயிண்ட்டுக்கு கீழே போகிற அளவுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 100 பேர் இல்லாட்டி 200 பேர் அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி மைக்ரேஷன் ப்ரொசீஜரை முடித்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 பேர் சாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 100 பேர் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த 100 பேர் பை வந்து இன்றைக்கு மைக்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறாங்கண்டா உங்களுக்கு அந்த 100 பேரில் என்ன செய்வீங்க? 100 பேருக்கும் அவுட் பண்ணுவாங்க. அவுட் பண்ணக்குள்ள இப்போ ஒரு நாளைக்கு 100 24 ஹவர்ஸுக்கு பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு முதல் 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 பேருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த 10 பேரில் சில நேரம் 5 பேர் என்ன செய்வாங்க? விற்பாங்க. 5 பேர் என்ன செய்வாங்க? லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவாங்க. சில 5 பேர் என்ன செய்வாங்க? ரீபர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான ப்ரொசீஜருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக பையோட டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். அதோட பையும் வந்து பெரிய லெவலில் டவுன் ஆகாது என்றது தான் அவங்களோட கன்செப்ட். அப்போ ஒரேடியாக எல்லாத்தையும் தந்து, உதாரணத்துக்கு இப்போ 1000 பையையும் தந்து $1.5 இருக்கக்குள்ள தரக்குள்ள எல்லாரும் விற்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக 0 பாயிண்ட்டுக்கு போகக்குள்ள உங்களுக்கு நட்டம்தான். அதனால் இவ்வளோ நாள் பொறுத்த நீங்கள் 6 வருஷமாக வெயிட் பண்ணவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுடைய மைக்ரேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு பை வரக்கூடாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் விற்கணும்னா இல்லைங்க. என்னகிட்ட கேட்டால் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு $50 $100 நீங்கள் இதை விற்க போய் இப்போ பிட்காயின் எல்லாம் இந்த மாதிரி சின்னலேருந்து பெருசாக வளர்ந்துச்சோ அந்தளவுக்கு பை வர சான்ஸ் குறைவு. பட் ஓரளவு ரீசனான நல்ல ப்ரைஸுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் டாப் 5க்குள்ளே வந்து இந்த காயின் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அப்படியான இருக்கப்படியால் ஃப்யூச்சரில் வந்து நல்ல கேள்வி இருக்கிற ப்ராஜெக்ட் தான் இந்த பை காயின். அவங்களும் வித்தியாசமாக யோசிக்கணும். உதாரணத்துக்கு இந்த பை டொமைனை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி விதவிதமாக புதுசாக அவங்க இந்த பிஸ்னஸுக்குள்ள ஐடியாவை கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நல்ல ப்ரைஸ் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சாலும் திருப்பி இது ஏறத்தான் போகுது. கட்டாயம் இது ஏறும்.
அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ட் காயின் சீசன் வந்து இன்னும் வரல. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்க வேண்டியது இன்னும் வரல. ஸோ அது வரக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பைனான்ஸ் லிஸ்டிங் இருக்குது. ஸோ அது உடனடியாக எல்லாத்தையும் ஃப்யூச்சரில் லிஸ்ட் பண்ணக்குள்ள அதில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பைகாயினை ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கேஒய்சி பிரச்சனை இருக்காக உங்களுக்கு ரீசப்மிஷன் வந்தால் சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட வாலெட் கன்ஃபர்மேஷன் வந்தால் வாலெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ எல்லாத்தையும் செஞ்சுக்கொள்ளுங்க. எதுவும் பிரச்சனைனா கஸ்டமர் கேரை மட்டும் சப்போர்ட் கண்டெக்ட் பண்ணுங்கள். என்னைய மாதிரி யூடியூபர்ஸையோ இல்லை யாரையுமே கேட்காங்க, என்ன அவங்களால எதுவுமே செய்ய இயலாது. அதை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். நன்றி.